Hello friends, welcome to English Pesa Aasaya. இன்னைக்கு நம்ம இந்த சேனல்ல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான செஷன் தான் இது. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அன்றாட வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தக்கூடிய சென்டென்சஸ் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே फ्रेंड्स, ஃபர்ஸ்ட் நம்ம கத்துக்க போற சென்டென்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இது இல்லாம டே டு டே லைஃப்ல நம்ம வாழவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சென்டென்ஸ். எல்லாத்தையும் நம்ம கேட்போம்ல, நீ எங்கே இருக்க? ஃபஸ்ட்டு கொஸ்டினே அதான். ஃபோன் பண்ணாலும் அதான் கேட்போம். ஓகே, அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்ட். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணாலும் உடனே இதை தான் நம்ம கேட்போம். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நீ எங்கே இருக்க? வேர் ஆர் யூ? நீ எங்கே இருக்க கேட்போமா? யூ அப்படின்னா நீ அப்படின்னு அர்த்தம். வேர்னா எங்கே. நீ எங்கே இருக்க? வேர் ஆர் யூ? அவ்வளோதான். இதே இது ஒரு சின்ன ஒரு ட்விஸ்ட். நீ எங்கே இருந்த? நேற்று நீ எங்கே இருந்த? நான் உனக்கு கால் பண்ணேன், பிக்கப் பண்ணல. எங்கே இருந்த? ஓகே, எங்கே இருக்க அப்படிங்கிறது கேட்டீங்க. இப்போ எங்கே இருந்த அப்படின்னு எப்படி கேட்பீங்க? வேர் யூ? யூனா நீன்னு அர்த்தம், வேர்னா எங்கேன்னு அர்த்தம். நடுவில் யூஸ் பண்ணுற அந்த வேர் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிறனால அந்த வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். நீ எங்கே இருந்த? வேர் யூ? அடுத்து நம்ம கற்றுக்க போகிற சென்டென்ஸ் ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். யாரை பார்த்தாலும் நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம். ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கேள்வி தான். வீட்டுக்கு விருந்தாளுங்க வராங்க, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ணுறீங்க, புதுசாக ஒரு நபரை சந்திக்கிறீங்க. யாரை பார்த்தாலும் இந்த கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம். அது என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் எப்படி இருக்கீங்க கேட்போமா? நீங்கள் எப்படி இருக்கீங்க எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? How are you? நீங்கள் எப்படி இருக்கீங்க? யூ அப்படின்னா நீன்னு அர்த்தம், ஹவுனா எப்படி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? How are you? அவ்வளோதான், வெரி சிம்பிள். அடுத்தது நம்ம கற்றுக்க போகிற சென்டென்ஸ். வாட்ஸ்அப்புக்குள்ளே போனாலே இந்த கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எடுத்த உடனே எப்போனாலும் சரி நம்ம இந்த கொஸ்டின் கேட்போம். ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யார்கிட்டனாலும் நம்ம இந்த கொஸ்டின் கேட்போம். என்ன பண்ணிகிட்டு இருக்க கேட்போமா? காலையில் ஒரு தடவை கேட்போம், ஆஃப்டர்நூன் கேட்போம், நைட்டு கேட்போம். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணும்போது இந்த கொஸ்டின் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டூ அப்படின்னா என்னது? ஒரு விஷயத்தை பண்ணுறது. டூயிங் அப்படின்னா பண்ணிகிட்டு இருக்கிறது. யூ அப்படின்னா நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? வாட் ஆர் யூ டூயிங்? அவ்வளோதான். ஓகே, அடுத்தது அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? கால் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறீங்க, வீட்டில் வந்து அவங்க அப்பா பிக்கப் பண்ணுறாங்க. அங்கிள் அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்போமா? அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? வாட் இஸ் ஹீ டூயிங்? வாட் இஸ் ஹீ டூயிங்? அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவன், ஹீ, அதனால அங்கே ஹீ யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். இதே இது அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கா? அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்போமா? அதுக்கு வாட் இஸ் ஷீ டூயிங்? ஷீனா அவள். வாட் இஸ் ஷீ டூயிங்? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நான் இன்னைக்கு ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சேன். இன்னைக்கு எழுந்திரிச்சது ரொம்ப லேட் அப்படின்னு காலை ரொம்ப தூங்கிட்டீங்க, ஏதோ டயர்டில் தூங்கிட்டு இருக்கீங்க, எழுந்திரிச்சதே லேட்டாக எழுந்திரிச்சிருக்கிறீங்க. இப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்கள் நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். எப்படி சொல்லுவீங்க? ஐ woke up லேட். அவ்வளோதான். நான் லேட்டாக எழுந்தேன். ஐ woke up லேட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது நம்ம சாப்பாடு சம்மந்தமான ஒரு சென்டென்ஸ். ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்க, சுட பிரியாணி சாப்பிட்றீங்க, ஹல்வா சாப்பிட்றீங்க, எது சாப்பிட்டாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆஹா செம்ம டேஸ்ட்டாக சுவையாக தான்ப்பா இருக்குது சொல்லுவோமா? சுவையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம்? இட் இஸ் டெலிஷியஸ். டெலிஷியஸ்னால் சுவையாக இருக்கிறது. இது சுவையாக இருக்குது, இட் இஸ் டெலிஷியஸ். அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்க போகிற சென்டென்ஸ். ஒன்றுமே சொல்லலைப்பா, நான் ஒன்றுமே சொல்லலை. ஏதாவது நம்ம சொல்லியிருந்தா கூட நான் ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லுவோமா? இதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ செட் நத்திங். நான் ஒன்றுமே சொல்லலை. நத்திங் அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டோம். செட்னா ஒன்றுமே சொல்லலை. ஐ செட் நத்திங், நான் ஒன்றுமே சொல்லலை. இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு வந்து டெய்லி உங்களுக்கு இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். இது நீ தான் சொன்னியா? ஐ செட் நத்திங்.
நான் ஒன்றுமே சொல்லப்பா, சொல்லுவோமா? அவ்வளோதான். இந்த சென்டென்ஸ் நம்ம எல்லாத்தையும் பார்த்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான். இதுவும் ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். உனக்கு என்னதான் ஆச்சு? என்னாச்சு உனக்கு? கேட்போமா? எப்படி கேட்கலாம் அதுக்கு இங்கிலீஷில்? வாட்ஸ் ராங் வித் யூ? உனக்கு என்ன ஆச்சு? ஓகே, வாட்ஸ் ராங் வித் யூ? உனக்கு என்ன ஆச்சு? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு நம்ம இந்த கொஷின் வந்து நம்ம கேட்கலாம். ஓகே, எப்படிப்பா நீ ஸ்கூலுக்கு போகிற? கேட்போமா? எப்படி நீ ஸ்கூலுக்கு போகிற? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? ஒரு சின்ன குழந்தை வருது, இல்லை ஒரு 8th படிக்கிற பையன் வரான், இல்லை ஒரு 10th படிக்கிற பையன் வரான், யாரோ ஒருத்தர் ஸ்கூல் படிக்கிறவங்க வராங்க. எப்படி நீ ஸ்கூலுக்கு போகிற? கேட்போமா? எப்படி கேட்கலாம்? ஹவு டு யூ கோ டு ஸ்கூல்? நீ எப்படி ஸ்கூலுக்கு போகிற? ஹவு டு யூ கோ டு ஸ்கூல்? அவ்வளோதான். ஓகே, அதுக்கடுத்து இப்போ நான் சொல்ல போகிற ஒரு சென்டென்ஸ், இதுவும் வந்து சென்டென்ஸ்ன்னு சொல்கிறத விட இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்ட். ஓகே, நம்ம நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, வர வியாழக்கிழமை ஃபங்க்ஷன் எப்போ வச்சுருக்கீங்க உங்கள் ஊரில்? நாங்களா வர வியாழக்கிழமை வச்சுருக்கோம். அதுக்கு எப்படிங்க இங்கிலீஷில் சொல்லலாம்? வருகிற வியாழக்கிழமை, கம்மிங் Thursday. ஓகே, காலேஜ் எப்போ ஓப்பன் ஆகுது? காலேஜ் எப்போ ரீஓப்பன் பண்ணுறாங்க? திங்கக்கிழமை ஓப்பன் பண்ணுறாங்க. வர்ற திங்கக்கிழமை, வருகிற திங்கட்கிழமை. எப்படி சொல்லுவீங்க? கம்மிங் மண்டே, வர்ற திங்கக்கிழமை. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கம்மிங் வருகிற, மண்டே திங்கக்கிழமை, வர்ற திங்கக்கிழமை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கேட்கக்கூடிய கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. பக்கத்தில் யாராவது பேசிகிட்டு இருக்காங்க, எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது, தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். எப்படி கேட்பீங்க? எதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்போமா? அதுக்கு எப்படி கேட்பீங்க? வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? அவ்வளோதான். வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? ஓகே, அடுத்து நான் சொல்ல போகிற சென்டென்ஸ் ரொம்ப ரொம்ப நம்ம வந்து வழக்கமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஓகே, நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆல்ரெடி வந்து நம்ம ஆஃபீஸில் நம்ம மேலே இருக்கிற டிஎல்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, நான் வந்து 6 மணிக்கு போகணும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. 6 மணி ஆயிடுச்சு. டிஎல் நம்மளை பார்த்து கேட்குறாரு, நீ இப்போ போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் எப்படி கேட்பார் நம்மக்கிட்ட இங்கிலீஷில்? டூ யூ வாண்ட் டு கோ நவ்? நீ இப்போ போகணுமா? நீ இப்போ போறியா? அவ்வளோதான். நவ்னா இப்பொழுது, வாண்ட்னா போக ஆசைப்படுறியா? டூ யூ வாண்ட் டு கோ நவ்? அவ்வளோதான். அடுத்து நம்ம கற்றுக்க போகிற சென்டென்ஸ். ஓகே, நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், நம்ம வந்து ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருக்கோம். நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா? ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க, இல்லை வந்து ஒர்க் ரிலேட்டடாக வந்து எதையோ பற்றி இன்னும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, இல்லை நம்ம சேனலை பார்த்து யாருக்கோ ஒருத்தருக்கு நீங்கள் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோமா? உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? அல்லது நீ புரிஞ்சிட்ட அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? I hope you understand. I hope you understand. ஓகே, அவ்வளோதான். ஹோப் நான் நினைக்கிறேன், அண்டர்ஸ்டாண்ட் உனக்கு புரியுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோதான். ஓகே, நீங்கள் வந்து இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருக்கீங்க. கல்யாணத்தில் மாப்பிள்ளை பொண்ணு ரெடி ஆகிட்டாங்க, மாப்பிள்ளை வந்து இப்போ தான் ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. யாரோ உங்களை கேட்குறாங்க, அவன் ரெடி ஆகிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவன் இன்னும் ரெடி ஆகலப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? அவன் இன்னும் ரெடி ஆகலை அப்படிங்கிறத எப்படி சொல்லுவீங்க? he is not yet ready. he is not yet ready. அவன் இன்னும் ரெடி ஆகலை. yet அப்படின்னா இன்னும். ஓகே, ஹீனா அவன், அவன் இன்னும் ரெடி ஆகலை. he is not yet ready. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்கள் பேசி பாருங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கற்றுக்கிட்டிங்களா? ஒரு சில வார்த்தைகள், ஒரு சில சென்டென்சஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டிங்களா? இவ்வளோ தான். கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் இந்த சென்டென்ஸ்லாம் வச்சு பேசி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி பாருங்கள், தெரிஞ்சவங்களோட பேசி பாருங்கள், ஈவன் தெரியாதவங்களோட கூட பேசி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.